வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் குரு பகவான் எரிப்பில் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், தனுசு ஆகிய இந்த 4 ராசிகளின் குடும்பம் மற்றும் அவர்களின் காதல் உறவில் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள், கருத்து மாறுபாடுகள் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் இந்த சூழ்நிலையை இவர்களை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். முக்கியமாக அனைத்து 12 ராசிகளும் ஒரு குறிப்பிட்ட ராசியின் 10 டிகிரிக்குள் ஒரு கிரகம் இணைந்திருக்கும் பொழுது இந்த எரிப்பு நிலையில் ஈடுபட்டுள்ள கிரகங்கள் எரிப்பு நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது சூரியனுடன் சம்பந்தப்பட்ட நேரமாகிறது. சூரியனுக்கு அருகில் 12 டிகிரியில் மற்ற கிரகங்கள் வரும்பொழுது சூரியனுடைய கதிர்வீச்சால் அது எரிக்கப்படுகிறது. எரிக்கப்படும் போது அந்த கிரகம் தனது பலத்தை இழக்கிறது என்பது சோதிடத்தின் வழக்கமாகவும் அதனுடைய சார்பாகவும் சார்ந்த கருத்தாகவும் இருக்கிறது. ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகரும் போது இந்த நிகழ்வு சோதிட மொழியில் கிரக பயிற்சி என்றும் குறிப்பிடப்படுகிறது. கிரக பயிற்சிகளைப் போலவே எரிப்பும் வெவ்வேறு ராசி அறிவுகளின் சொந்த வாழ்க்கையை பாதிக்கும் என்றும் தெரிகிறது. ஒரு கிரகம் எரியும் போது அதன் தாக்கம் இந்த ராசி மக்களுக்கு ஒருவித எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். குரு பகவான் எரிப்பு நேரம் சில ராசி அறிகுறிகளின் காதல் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதற்கு முன் இந்த ராசிகள் தங்கள் காதல் உறவுகளில் வெவ்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் ராசி அறிகுறிகளுடைய நிலைகளை பற்றி நாம் பார்ப்போம். ரிஷபராசியில் குரு பகவான் எரியும் நேரம் என்பது மே மாதம் 3ஆம் தேதி 2025 அன்று இரவு 10:08 தேவரின் குருவான குரு பகவான் சுக்கிரன் ஆளப்படும் ரிஷபராசியில் எரிகிறார். சுக்கிரனுக்கும் வியாழனுக்கும் இடையே பகை உறவு உள்ளது. சுக்கிரன் கிரகத்தின் ராசியில் வியாழன் அமர்வது ராசி மக்களுடைய வாழ்க்கை மற்றும் உறவுகள் பல்வேறு வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே இதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். ரிஷபராசியில் குரு பகவான் எரிப்பில் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், தனுசு ஆகிய இந்த 4 ராசிகளின் குடும்பம் மற்றும் காதல் உறவில் சச்சரவுகளும் கருத்து மோதல்களும் அது சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சூழலின் நிலைமைகளை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். ரிஷபராசி மக்களுக்கு குரு பகவான் சுபகிரகத்தால் ரிஷபராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இத்தகைய பிரச்சனைகள் ரிஷபராசி மக்களுடைய துணைக்கும் துணைவருக்கும் இடையே இடைவெளியை அதிகரிக்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே சிறு சிறு விஷயங்களில் தேவையற்ற சண்டை வர வாய்ப்பு இருக்கிறது. வியாழன் கிரகத்தின் சாதகமற்ற விளைவு காதல் கூட்டாளர்களிடையே உராய்வு அல்லது சண்டையை உருவாக்கும் தன்மையில் இருக்கிறது. இருவருக்குள்ளும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு இருவருக்குள்ளும் காதலை மோசமாக்கும் நிலையும் இருக்கிறது. உறவை மேம்படுத்த வெவ்வேறு செயல்பாடுகளை வெற்றிகரமாக செய்வதற்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். அதனால் ரிஷபராசி மக்கள் பொறுமையுடனும் சிந்தனையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் ரிஷபராசி மக்களுடைய துணைவிகளும் காதலர்களும் இருக்கின்ற கிரக நிலைகளுடைய கோளாறுகளை அறிந்து சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சிம்மராசியில் வியாழன் எரிப்பு சிம்மராசி மக்களுடைய காதல் வாழ்க்கையில் சிறந்த பலன்களை தரக்கூடிய சூழல் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே ஈகோ தொடர்பான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது முக்கிய கருத்தாக இருக்கிறது. ஆகவே சிம்மராசி மக்களுக்கு ரிஷபராசியில் குரு பகவான் எரியும் போது இவருடைய உணர்ச்சி வேகங்கள் அதிகமாக கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். ஆகவே சற்று கட்டுப்படுத்தி இருக்கின்ற சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டும். குடும்பத்திலும் காதலர்களுக்கும் இரு கூட்டாளிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள், தேவையற்ற சச்சரவுகள், நேரம் சார்ந்த சச்சரவுகள், வார்த்தை மாறுதல் போன்றவற்றால் சண்டை சச்சரவு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இதன் காரணமாக உறவில் இடைவெளி ஏற்பட்டு சிலர் பிரியக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே சற்று சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையாகும். கிரகங்களுடைய தாக்கங்கள் யாவும் மாறக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே பொறுமை உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி மக்களுக்கு ரிஷபத்தில் குரு பகவான் எரிப்பில் விருச்சிக ராசி மக்களுடைய காதல் வாழ்க்கைக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்க்கும். குடும்ப உறுப்பினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அவருடைய தேவைகள் நீங்கள் பூர்த்தி செய்ததால் இந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை பெறுவதற்கு பரஸ்பர ஒருங்கிணைப்பின் வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதன் உதவியுடன் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் மனைவியுடனான குடும்ப உறவில் உள்ள எல்லா உறவுகளுடனும் நல்ல ஒரு இனிமையை தக்க வைத்து வாழ்வதற்குண்டான சூழலை நீங்கள் செயல்படுத்தலாம்.
உண்மையை உணருங்கள், உண்மையை பேசுங்கள், உண்மையுடன் செயல்பட யாவும் நலமாகும். இருக்கும் நிலையை அவர்களுக்கு புரிய வையுங்கள். அவ்வளவுதான். அடுத்து தனுசு ராசி மக்களுக்கு குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்கள் இருவருக்குள்ளும் தேவையற்ற மோதலும் கருத்து மாறுபாடுகளும் சேர்ந்து உங்களை துன்பப்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்கள் துணைக்கு இடையே மனக்கசப்பு அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. மற்றும் உங்கள் மனைவியுடன் காதலியுடன் பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களை துன்பத்தில் ஆழ்த்தும். ஆகவே இந்த குரு பகவான் எரிப்பு நடக்கும் இந்த நேரத்தில் இந்த கிரக தோஷத்தால் காதல் கூட்டாளர்களிடையே குடும்ப தம்பதிகளுக்கிடையே தேவையற்ற சச்சரவுகளும் வார்த்தை மோதல்களும் உண்டாகலாம். இதன் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சில கசப்பு சூழ்நிலைகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே காதலர்கள் அல்லது குடும்ப தம்பதிகள் யாவரும் மேற்கூறிய இந்த 4 ராசி மக்களும் சூழ்நிலையை புரிந்து குரு பகவானுடைய அருளாசி இல்லாததால் இவை யாவும் நடக்கின்றன என்று புரிந்து செயல்பட வேண்டும். வியாழக்கிழமை அன்று நவகிரகத்தை சுற்றி வந்து குரு பகவானுக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்வது உங்களுக்கு உகந்த ஒரு பரிகாரமாக இருக்கிறது. மே 1 அன்று குரு பகவானுடைய பயிற்சியும் இருக்கிறது. அந்த நேரத்தில் முடிந்தவரை குரு பகவானை சென்று தரிசித்து வாருங்கள். இந்த ஒரு எரிப்பு நிலை இருக்கக்கூடிய இந்த காலத்தில் சற்று நீங்கள் சந்தன பொட்டு அல்லது மஞ்சள் நிற கைக்குட்டையை கையில் வைத்திருந்தால் உங்களுக்கு யாவும் நன்மையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.